வணக்கங்க. சாமந்தி பூ கொத்து கொத்தா பூக்கறக்கும், சூப்பரா செடிகள் வளர்றதுக்கும் என்ன பராமரிப்பு பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் செடியை எப்படி பராமரிக்கிறேன், அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறேங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. சாமந்தி பூ செடி சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. முதல்ல இது ஒரே ஒரு பக்கெட்டில் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் போன சீசனுக்கு. அது சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த செடியிலேயே கீழே நிறையா நாற்றுக்கள் வளர்ந்து வந்ததுங்க. அதை எடுத்து தான் இந்த மாதிரி 4 தொட்டியில் நட்டு வைக்கும்போது சூப்பராக தளிர்த்து வந்துருச்சுங்க. இப்போ சீசன் இல்லாதனால இந்த மழைக்கு செடிகள் நல்லா அடர்த்தியாக வந்துருச்சுங்க. இதை இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா செடி வளர்த்தியாகாது. இதை நம்ம கீழே இலைகளை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அதுகளுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கும்போது செடி இன்னும் நல்லா வளர்ச்சியாகும். அடுத்த சீசனுக்கு நிறையா பூக்கள் பூக்குங்க. இந்த சாமந்தி பூ இந்த மாதிரி மெரூன் கலருங்க, சூப்பராக பூத்துது. போன சீசனுக்கு நிறைய பூத்துதுங்க. இப்போது அடுத்த சீசனுக்கு பூக்க வைக்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இந்த செடியில் இது சாமந்தி பூ நடவுன்னு இந்த க்ரோ பேக்கில் நான் இந்த செடியை நட்டு வச்சேங்க. அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், பாருங்கள். இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கிற இந்த நாற்றுக்களை கீழே இருக்கிற இலைகளை எல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே அடர்த்தியாக இருக்குது. இதில் எல்லா இலையும் மேலே கொஞ்சம் இலைகளை விட்டுட்டு கீழே வேறு பக்கம் இருக்கிற இலைகளை பூரா நல்லா கிள்ளி எடுத்து சுத்தமாக கிள்ளி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பேர் கவாத்து பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இலைகளை எல்லாம் முக்கால்வாசிக்கு இலைகளை எல்லாம் எடுத்துட்டு நல்லா உரங்கள் கொடுக்கும்போது புரட்டாசி மாதம் இந்த சாமந்தி பூ நிறையா பூக்க ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் அதுக்கு சீசனு. அதுக்கு நம்ம செடிகளை இப்போவே நல்லா பராமரிக்கும்போது நிறையா பூக்கள் எடுக்குங்க. இந்த மாதிரி எல்லா இலைகளுமே நம்ம கீழே எல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாங்க. எடுத்து விட்டுட்டு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. இப்படி பூரா இலைகளையுமே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க. கீழே இது இந்த தண்டு மட்டும்தான் இருக்கணுங்க. கீழே அடர்த்தியாக இருக்கும்போது நம்ம செடிக்கு காற்றோட்டமும் கிடைக்காது. நம்ம மண்ணை கிளறி விட்டு உரங்கள் கொடுக்கவும் முடியாதுங்க. அதே மாதிரி மேலேயும் நம்ம கொணவில் இந்த இலைகளை கிள்ளி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நிறைய கிளைகள் விட்டு செடி நல்லா இன்னும் பெருசாக வளருங்க. மேலே நம்ம எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொணவில் கிள்ளி விட்டுடலாங்க. இப்போ இந்த இலைகளை எல்லாம் ஒரு 2 நாளைக்கு காய வச்சுட்டு திருப்பி நாம் செடிகளுக்கு மூடாக்கா கூட போட்டுக்கலாங்க. இல்லாட்டி காய்கறி கழிவு உரத்துக்கு கூட போட்டும் கூட மக்க வச்சுக்கலாங்க. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த உரங்கள் என்ன உரங்கள்னு பார்க்கலாங்க. இது காய்கறி கழிவு உரம், சாம்பல் பழைய சாம்பலாக இருக்கணுங்க. இது ஆட்டு உரம், நல்லா மக்கிய உரம் தாங்க. இது 3 இப்போது எங்கிட்ட இருக்கிறனால இதை நான் செடிகளுக்கு கொடுத்துக்கிறேன். நம்ம வேறு உரம் மண்புழு உரம் இருந்தாலும் கூட கொடுத்துக்கலாங்க. எந்த உரங்கள் திட உரங்கள் இருந்தாலும் கொடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரங்கள் நல்லா மண்ணில் போய் சேருங்க. தண்ணி ஊற்ற இது மாதிரி எதாவது கீழே இருக்கிற களை செடிகளையும் பிடுங்கி எறிஞ்சிடலாங்க. இதில் நிறையா மறுபடியும் அந்த சாமந்தி பூ செடியும் முளைச்சிருக்குதுங்க. இதில் ஏற்கனவே 4 செடி இருக்கிறனால மறுபடியும் அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அதை நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த உரங்களை நம்ம கொடுத்துக்கலாங்க. இந்த உரங்களை அப்படியே நம்ம போட்டு விட்டு நல்லா மீண்டும் மண்ணில் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுவும் போக இந்த உரம் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாங்க. இதுவும் போக இடையில நம்மளுக்கு திரவ உரங்கள், அரிசி பருப்பு கழுவுற தண்ணியும் மற்ற திரவ உரங்களும் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நாம் எல்லா செடிகளையுமே இப்படி இதுக்கு இதே மாதிரி உரம் கொடுத்து செடிகளை பராமரிக்கலாங்க. செடிகள் சூப்பராக வளர்ந்து பூ கொடுக்கும்போது அடுத்தது நான் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.